ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றது என்னவென்றால் மிக முக்கியமான பதிவு. இன்னும் சொல்லப்போனால் ஜோதிட உலகில் அதிக பார்வையாளர்களை இழுக்கின்ற ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனி பெயர்ச்சி தாங்க. நம்ம குருவின் பெயர்ச்சி, ராகு கேதுக்களின் பெயர்ச்சி, இந்த மாதிரியான ராஜ கிரகங்கள்னு அநேக கிரகங்கள் உண்டுங்க. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள். ஏன்னா வருடக்கணக்கில் ஒரு ராசியில் இருந்து செல்லுகின்றன. அதில் அதிக காலகட்டம் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு முதல் 3.5 ஆண்டு வரை ஏறத்தாழ. அது ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் சற்று சரராசி ஸ்திரராசியை பொறுத்து அந்த காலகட்டம் மாறுபடும். ஏறத்தாழ 3 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார் இந்த சனி பகவான். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜ சனி பெயர்ச்சி இருக்கின்ற கிரகங்களில் மிகப்பெரிய கிரகமான, அதாவது கால அளவில் ஒரு ராசியை தாண்டுவதற்கு மிகப்பெரிய கிரகமாகிய சனி பகவானினுடைய பெயர்ச்சி தற்பொழுது வர இருக்கின்றது. சரிங்க, எப்பொழுது சனி பெயர்ச்சி, அவர் எங்கிருந்து எங்கே போக போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீடான மகர ராசியில் கடந்த 3 வருடங்களாக இருந்து வந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சியாக இருக்கின்றார். மகர ராசியிலிருந்து தன்னுடைய இன்னொரு வீடான, இப்போ அவர் பெயர்ச்சியாக போகிறதும் அவருடைய வீடு தாங்க, கும்ப வீட்டுக்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார். மகரத்திலிருந்து கும்பத்திற்கு. இதே பெயர்ச்சி 1.5 மாதம் கழித்து வாக்கிய பஞ்சாங்க அமைப்பின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. சரிங்க, நம்ம இப்போ எந்த பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிறது? உங்களுக்கு பஞ்சாங்க குழப்பங்கள் அவசியமில்லை. நீங்கள் கும்பராசியில் இருக்கின்ற பொழுது சனி என்ன பலாபலன்களை வழங்குவார் என்பதனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் போதுமானது. ஆனால் இந்த கோவில்களில் அப்படின்னு வருகின்ற பொழுது சனீஸ்வரன் சார்ந்த சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த கோவில்களில் வாக்கியம், ஏன்னா நம்முடைய தமிழகத்தில் அனுஷ்டான பஞ்சாங்கமாக அரசாங்க முறையால் அங்கீகரிக்கப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கம். அதன் அடிப்படையில் கோவில்கள் நீங்கள் போகிறது எல்லாம் வாக்கிய பஞ்சாங்க தேதியான மார்ச் 29ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பு பூஜையில் தான் நான் போய் அங்கே தரிசிப்பேன் அப்படின்னு சொன்னால் இல்லை, அப்படின்னாலும் நீங்கள் ஜனவரி 17ஆம் தேதி அன்று சிறப்பு பூஜை இல்லை என்றாலும் திருக்கணித பஞ்சாங்க அமைப்பின்படி துல்லியத்தன்மை கொஞ்சம் கூடுதலானதுங்க. இந்த பஞ்சாங்க அமைப்பின்படி அப்பொழுது நடக்க இருக்கின்றது. அன்றைய தினமும் நீங்கள் சென்று ஈஸ்வர பெருமானை வழிபட்டு வருவதற்கு சிறப்பான அமைப்பு. சரி, தற்பொழுது இந்த சனி பகவான் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும், ஏன்னா நீண்ட காலம் ஒரு ராசியில் அமருகின்ற பொழுது அந்த கிரகம் கொடுக்கின்ற தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் 2023 2025 வரை 3 ஆண்டு காலகட்டம் கும்ப ராசிதனில் நிலைபெறப் போகின்ற இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பலரை ஏற்ற இருக்கின்றார். பலரை அவர்களுடைய கர்மாக்கு ஏற்றவாறு வழிநடத்த இருக்கின்றார். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் கர்ம காரகன் அல்லவா அவர். எதை கொடுத்தாலும் நிதானமாக கொடுப்பார். ஏனென்றால் சனைச்சரன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டுங்க. அதாவது மிகவும் மெதுவாக நகர்பவர், மந்தமாக நகர்பவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த வகையில் இவர் இந்த 3 ஆண்டு காலம் உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க இருக்கின்றார்? நம்முடைய ஸ்டைலே எப்படி, ஆரம்பத்தில் உங்களுடைய வெற்றிகள் எங்கே, எந்த இடங்களில் இந்த சனி பகவான் உங்களை ஏற்ற இருக்கின்றார், எங்கெல்லாம் நீங்கள் தைரியமாக இறங்கி உங்களுடைய முழு உழைப்பையும் காட்டி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி அடையலாம், இதை ஒரு பகுதியாக பார்க்க இருக்கின்றோம். அதனை எடுத்து உங்களுக்கு சாதகம் அற்ற பகுதிகள் எங்கு இருக்கின்றது, அங்கு நீங்கள் என்ன செய்யாமல் இருக்க வேண்டும், எதை செய்யக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதன் பிறகாக பொதுவாக பரிகாரங்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன பரிகாரங்கள் செய்வதன் மூலம் இந்த சனி பெயர்ச்சியை நீங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை, பெரிய பிரச்சனைகள் நம்மை அண்டாமல் நாம் தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த 3 அமைப்பின்படி பார்க்க இருக்கின்றோம். இந்த சனி பகவான், மிக முக்கிய கிரகமாகிய இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை தற்பொழுது பார்க்கலாம். பாருங்கள். கன்னிராசி நேயர்களே, கண்ணினாலே ஒரு சிரிப்புங்க. ஏன் அப்படின்னா, எதுலேயுமே அறிவார்ந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள், அறிவோடு சேர்ந்து கொஞ்சம் அழகானவர்கள் கன்னிராசி நேயர்கள். அப்பேற்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு 30 வருடங்களுக்கு ஒரு முறை 6ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வார். 6லே சனி சஞ்சாரம் செய்வது சகல அமைப்புகளிலும் ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 3, 6, 11 மந்தன் அமருகின்றையிலே ராஜ வாழ்க்கை உண்டப்பா அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் ஒரு பாட்டை படிச்சிட்டேன். ஆனால் இந்த 3 இடத்துல அவர் இருக்கிறது நல்லது. அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும்
சனியினுடைய பயிற்சி மிக உயரமான அமைப்புகளில் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்து நடக்கின்ற ராகு கேதுவின் பயிற்சியும் குருவின் பயிற்சியும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதை அனுசரித்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். ஆனால் இந்த பலனில் நம்ம சனி பயிற்சியை முதன்மைப்படுத்தி பேச போகிறோம். சரிங்க நண்பர்களே, சனியினுடைய பயிற்சி 6ஆம் இடத்திற்கு நகர்ந்திருக்கின்றார். என்னவெல்லாம் கொடுக்க போகின்றார் இந்த சனி? இப்போ நான் சொல்கிற எல்லா நல்ல பலனையுமே நீங்கள் கொஞ்சம் அளவு குறைச்சிக்கணும். ஒரு 25% குறைச்சிக்கிட்டு இந்த பலனை கேட்டுக்கணும். ஏன்னா அடுத்து நடக்க போகின்ற ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சிறப்பாக இல்லை, அதனால். சரிங்களா? சரி, நம்ம பலன்களுக்குள்ளாக போயிடுவோம். கன்னி ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எந்த இடங்களிலெல்லாம் உங்களுக்கு மேன்மையை தரப்போகின்றார் சனி பகவான்? முதல் அமைப்பாக வேலை வாய்ப்பு. நண்பர்களே, போனால் இந்த வேலைக்கு தான் போகணும், நடித்தா ஹீரோ தான், அப்படிலாம் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மிக பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. உங்களுடைய வேலை என்ன எஜுகேஷன் படிச்சிருக்கீங்களோ, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ உங்களுக்கு தட்டுங்க சார், வேலை கிடச்சிரும். இது முதல் அமைப்பு. தொழில் ரீதியாக இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும்னு எதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக அதையெல்லாம் செய்து தொழில் துவங்குவதற்கு ஏற்ற காலகட்டம். ஆமாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய முதலீடு போட்டுறாதீங்க. ஏங்கிறது பிறகு சொல்கிறேன். சின்ன சின்னதாக தொழில் அமைப்புகளை துவங்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய உயரம் இல்லைனாலும் கிராஜுவலாக அப்படி கீழே நட்டமாயிராமல் அப்படியே வண்டி ஓடிடும். 8ல் குரு போக போகிறார், இருந்தாலும் 6ல் இருக்கிற சனி காப்பாற்றுவார், கவலைப்படாதீங்க. பெருசாக லாபம் இல்லாமல் பெருசாக நஷ்டம் இல்லாமல் ஒரு நடுநிலையில் உங்களை கொண்டு போகுவார். ஆக அன்பு நண்பர்களே, தொழில் சார்ந்து ஒரு சீரான நகர்வு இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசி நேயர்களுக்கு அமைகின்றது. பெருசாக வளர்ச்சியும் இல்லை, பெருசாக நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த சனி பயிற்சியினுடைய கடைசி வருஷம் இருக்குது பாருங்கள், 2025. வெரி குட், கோல்டன் பீரியடுங்க. அடி பண மழையை தூவிட்டு போயிடும், அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். சரி, இது வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். இது நாள் வரையிலும் உத்தியோகத்தில் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, ஒரே ப்ரெஷராக இருக்குது சார், இந்த வேலையை பிடிக்கல சார், விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட அந்த உத்தியோகத்தில் இருந்த ப்ரெஷர் எல்லாம் குறைகின்ற காலகட்டம், எல்லாம் குறைஞ்சி போயிடும். இது ஒரு அமைப்பு. யாரெல்லாம் நமக்கு இடையூறாக இருந்தாங்களோ உத்தியோகத்தில், அவங்கெல்லாம் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியில் போயிடுவாங்க, இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியில் வந்துடுவீங்க. இது ஒரு அமைப்பு. ஆக மொத்தத்தில் உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு காலகட்டம். சரி, இதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆரோக்கிய ரீதியாக யாருக்கெல்லாம் தொந்தரவு இருந்ததோ உடனடியாக தீராது. ஆனால் இந்த சனி பயிற்சியாகி 6 மாதத்திற்கு பிறகாக ஆரோக்கியத்தில் என்ன தொந்தரவுகள் எல்லாம் இருந்ததோ அந்த தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி சரியான கட்டுக்குள்ளே வந்து சரியான மருத்துவம் அப்போ அடையாளம் காட்டப்பட்ட அந்த நோய் இந்த சனி பயிற்சியினுடைய மத்தியம பகுதியில் நிவர்த்தி ஆகும். நோய் தொந்தரவுகள், அசௌகரியங்கள், உடல் அசதிகள், ஆரோக்கிய தொந்தரவுகள்லாம் இந்த சனி பயிற்சியினுடைய மத்தியம பகுதியான 2024 நிறைவு பெற்று ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுகின்ற நாள், ஆரோக்கியம் முன்னேற்றம் அடைகின்ற அற்புதமான நாளாக அமைகின்றது. இந்த நாளிலிருந்தே தொடங்கிடுச்சு, ஜனவரி 17 தொடங்கிடுச்சு இந்த சனிப்பெயர்ச்சி நாளிலிருந்து அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆக ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அடுத்தடுத்த பயிற்சிகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை மனசில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பெரிய கடன் அமைப்புகளில் சுமைகளை நீக்க போகிறது கிடையாது, ஆனால் குறையும். 1 லட்ச ரூபா கடன் இருக்குது சார், அது தீந்துரும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த 1 லட்சம் கடன் 40,000 கடனாக குறைஞ்சிரும், ஒரு பெரும் பகுதி குறைந்து விடும், சுமை குறைந்து விடும். அப்பாடா அப்படின்னு கடனை நினச்சி ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு இருந்த கடன் கூட பெருசாக பயப்பட வேண்டாம் சாமி, ஓரளவுக்கு சமாளிச்சிருவோம், குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். ஆக கடன் சுமைகளை குறைக்கின்ற காலமாக 6ல் வருகின்ற சனி உங்களுக்கு அமைகின்றார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். இதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்திலையும் மேன்மையை கொடுப்பான்னு சொல்லிட்டோம். நீங்கள் தொழில் ரீதியாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட முறையிலையாக இருக்கலாம், அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம், அல்லது குடும்பத்துக்குள்ளாக கூட இருக்கலாம். யாருங்க எதிரி தான், வேற யார் எதிரி எங்கே வேணாலும் இருப்பான், யாருக்குமே தெரியாது. ஆக தெரிஞ்சு தான் இருக்கணுங்கிறதும் கிடையாது.
அதுபோல் என்ன எதிரி தொந்தரவுகள் இருந்தாலும், மறைமுக தொந்தரவுகள் இருந்தாலும், அந்த எதிரி தொந்தரவுகளும் மறைமுக தொந்தரவுகளும் அப்படியே அமுங்குகின்ற காலகட்டம். அதெல்லாம் குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போயிட்டு எதிரிகள் இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த எதிரி தொல்லைகளெல்லாம் கூட விலகுவது மாதிரியான ஒரு காலகட்டமாகவும் அமைகின்றது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் விரயங்கள் தடைபடுங்க, குறையும். அந்த வீண் விரயங்கள் குறைவதன் காரணமாக உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இங்கே பாருங்க, நீங்கள் சேமிக்கலைங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த செலவு நிற்க போகுது. அந்த செலவு நிற்கிறதுனால அது சேமிப்பாக மாறப்போகுது. அந்தபடியாக ஓரளவு கையில் சேமிப்பு, அதுவும் இந்த சனிப்பெயர்ச்சியோட கடைசி வருஷம் நல்லா சேமிப்பு இருக்கும், 2025 அந்த பீரியட். ஆக சேமிப்புகளும் ஓரளவு அதிகப்படுகின்ற அற்புதமான காலகட்டம். திருமண முயற்சிகள், யாரெல்லாம் இந்த திருமண அமைப்புகளுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் இந்த சனிப்பெயர்ச்சி ஆன முதல் வருடமும் சனிப்பெயர்ச்சியினுடைய கடைசி வருடமும் 2024 தவிர கிட்டத்தட்ட 3 வருடமே இருக்குது. ஆனால் முதல் வருடமும் கடைசி வருடமும் மிக பிரகாசமாக இருக்குது. ஆக திருமண முயற்சிகள்லாம் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ தாராளமாக திருமண முயற்சிகளை எடுக்கலாம். அந்த திருமண அமைப்புகள்லாம் நல்லபடியாக கைகூடுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் பட வேண்டியிருக்கு. ஏன்னா 7க்கு ராகு வந்துடும் அப்படி. ஆக அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி திருமண அமைப்புகள் கைகூடுகின்ற மிக சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். இது ஒரு விஷயம். இதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம். ஆனால் அங்கே தான் நம்ம எல்லாருமே அடுத்து வந்து நிற்போம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு 5லிருந்து சனி விலகினாருங்க. இந்த 5லிருந்து விலகின சனி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்தில் என்னெல்லாம் தொந்தரவுகள் இருந்ததோ அல்லது என்னெல்லாம் மந்தத்தன்மையை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அதெல்லாம் விளக்கிடுவார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் வழிபட்டுடுங்க. குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் முறையாக அந்த தாம்பத்திய அமைப்புகள் அந்த முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. இல்லை குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது மருத்துவ சிக்கல்கள் இருந்தால் அது என்னென்னு அதை பார்த்து அந்த குழந்தை பாக்கியத்தை அடைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அடுத்து பூர்வீக சொத்துக்கள். இதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்ததோ அந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாம் குறைகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதெல்லாம் தாண்டி அந்த பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சனி ஏற்படுத்தி கொடுத்துருவார். இது ஒரு விஷயம். 3வது, உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே கடந்த காலங்களில் நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். உதாரணத்துக்கு வயசானவங்களாக இருக்கீங்க கன்னிராசினியர்கள்லாம், உங்கள் பசங்கள்லாம் வேலைக்கு போகிற இடத்துலையும் இல்லை குடும்பத்துலேயோ உங்களுக்கும் அவங்களுக்கும் எதையே ஒரு ஒரு மன சம்பந்தமான சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். அப்பா மகன் உறவு, அம்மா மகள் உறவு இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்காது. அந்த உறவுகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இது கணிசமான முறையில் எல்லாவற்றையுமே உங்களுக்கு நன்மையாக தருகின்ற அமைப்பு. ஆனால் ஜென்ம ராசியிலையும் 7லையும் ராகு அமைய போகிறதும் 8ல் மத்தியம பகுதியில் 2023 மத்தியம பகுதியிலிருந்து 24 மத்தியம பகுதி வரைக்கும் ஒரு வருடம் குரு அமைய போகிறதும் தான் சிறப்பு கிடையாது. ஆனாலும் 6ல் இருக்கின்ற சனி அந்த நேரத்தில் பலனை குறைப்பாரை தவிர நிறுத்த மாட்டார், பயப்பட வேண்டாம். ஆக பொருளாதாரம், தொழில், குடும்ப அமைப்பு, குழந்தை பாக்கியம், திருமணம், ஆரோக்கியம் மேம்படுதல், எதிரி தொல்லைகள் ஒழிதல், இந்த அத்தனை அமைப்புகளிலும் உங்களுக்கு இருக்கின்றதை விட ஒரு படி ஏற்றத்தை வழங்குகின்ற சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகின்றது. இருந்தாலும் கூட சில இடங்களில் கொஞ்சம் கவனம் தேவையில்லையா? அந்த இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இது இந்த ஆண்டின் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய மத்தியம பகுதியான 2024 கணவன் மனைவிக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடு கொடுக்கும். 7ல் ராகு வந்துருவார். ஸோ கணவன் மனைவிக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகளை கொடுக்கின்ற பொழுது கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். வெளிநாடு வாய்ப்புகள்லாம் தேடி வரும். வெளிநாடு வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்கிறவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம், அங்கே போயிடலாம். சப்போஸ் நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும். ஆக வெளிநாடு வாய்ப்புகளும் உண்டு, அதற்கு முயற்சி செய்கிறவங்களும் பண்ணுங்கள். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வருகின்ற பொழுது விட்டு கொடுத்து போகணும், அது ஒரு விஷயம். ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு கிடைக்கும். ஆனால் எப்போத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 தான் கிடைக்கும். இது முழுமையாக நோய் தீராது. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளாகவும் கேது வரப்போகிறார். வரும் போகும். என்னவோ வாரத்தில் ஒரு நாள் மண்டே வந்து போகிற மாதிரி, சண்டே வந்து போகிற மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு வரும். பெருசாக போகாது, போயிடும். ஆக மொத்தத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருந்தாங்க இருக்கும். இது அடுத்த விஷயம். இந்த மறைமுக தொடர்புகள் அது இதுன்னு எதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா 8, 7 எல்லாமே கெடுது. 8ல் குருவை வேறு சனி பார்க்க போகிறார்.
ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் மறைமுகமாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ரகசிய தொடர்புகள் குடும்ப வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வெளியில் வந்துடுறது நல்லது. ஏன்னா எந்த நேரத்துலையும் சனி பட்டுன்னு உடச்சிரும் அப்படி. ஆக அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த இடங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமானது. செலவுகள்லாம் குறைஞ்சிடும், அதுவே சேமிப்பாக மாறிடும்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் சின்ன சின்னதாக மருத்துவ விரயங்கள் நடக்கும், அதை நம்ம தவிர்க்க முடியாதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திடீர் பண அதிர்ஷ்டம்னு நம்பி எதுவும் இறங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா 6-8 தொடர்பினை சனியும் குருவும் ஏற்படுத்துகின்றார்கள். அந்த வகையில் திடீர் அதிர்ஷ்டத்தில் கொஞ்சம் நாட்டம் வரும். அந்த நாட்டங்கள்லாம் தேவையில்லாமல் போயிட்டு எங்கேயும் இந்த 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா தராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு எங்கேயும் லாக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதனை அடுத்ததாக கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அது இது எல்லாமே வெற்றி அடையும். ஆனால் 1க்கு 2 முறை யோசிப்பீங்க முயற்சி எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் மந்தத்தன்மையாயிருவீங்க. அந்த மந்தத்தன்மையை மட்டும் கொஞ்சம் விலக்கிக்கிட்டு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாலே அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக நன்றாகவே இருப்பீர்கள். உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு எதுவும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம், வியாழக்கிழமைகளில் துர்க்கை அம்பாளுக்கோ அல்லது நரசிம்மருக்கோ குடும்ப வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க போயிட்டும், ஆரோக்கியத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களும் போயிட்டு துர்க்கை அம்மனுக்கோ வியாழக்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது நரசிம்மருக்கோ அல்லது பைரவருக்கோ இந்த 3 தெய்வங்களில் யாரேனும் ஒருவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர மாதத்தில் ஒரு நாள் பண்ணால் போதும். இந்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆரோக்கிய தொந்தரவுகள் நிச்சயமாக குறையும். பொருளாதாரத்தையும் பெரிய பிரச்சனைக்குள்ளாகாமல் இது பாதுகாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.